இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தரமான கம்பாரிசன் தான் பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தோட ஸ்பெக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்புறம் என்ன ப்ரோ ரெண்டுல ஏதாவது நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதான் கிடையாது. ஸ்பெக் வைஸ் ஒன்னா இருந்தாலும் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா சொல்ல போறேன். எல்லாம் ஓகே ப்ரோ, போனோட பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா OnePlus Nord CE6 இப்போ ரீசெண்டா வந்த மொபைல். இன்னொன்னு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்தது தான் மோட்டோல இருந்து Edge Fusion அப்படின்ற இந்த ஒரு மொபைல். இது ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குன்றத வீடியோல டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசைன், டிஸ்ப்ளே, டியூரபிலிட்டியில எது வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். செம்ம டஃப்பான காம்படிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ரெண்டையும் சைட் பை சைடு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மோட்டோ கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அதே சமயம் ஒன் பிளஸ் அந்த பழைய மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷ்ல தான் இருக்கு. ஒன் பிளஸ்ல பேக் சைட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் இந்த வீகன் லெதர் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்த்தாலுமே மோட்டோ கொஞ்சம் வெயிட் அண்ட் திக்னஸ் ரெண்டுமே கம்மியா இருக்கு. ஸோ இதனால கொஞ்சம் சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே மோட்டோ இந்த இடத்துல வந்து பெட்டராகவே இருக்கு. ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த மாதிரி போனை கீழே போட்டாலும் கூட எதுவுமே ஆகக்கூடாது. நானுமே பார்த்தீங்கன்னா மோட்டோவையும் கீழே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒன் பிளஸையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஃபோன் நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா IP68 and 69 வந்து மோட்டோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி, இந்த மாதிரி ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் சரி, மோட்டோ ஃபோன்ஸ் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி தான் ஒன் பிளஸ்லையுமே IP68 and 69 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 69Kவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போடலாம், ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கலாம், ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ டியூரபிலிட்டி பேஸ் பண்ணி ரெண்டு ஃபோனில் நீங்கள் எது வாங்கினாலுமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.8 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே. ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் மோட்டோவில் 4 பக்கமே கேர்வ் இருக்கிற மாதிரியான டைப்பு, ஒன் ப்ளஸில் ஃப்ளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளாட்டாக கேர்வ்ன்றதை டிசைட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயம் ரிஃப்ரெஷ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 144 Hz, நார்மல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 120 Hz யூஸ் பண்ணிக்கலாம். அதே கேம் பிளே அந்த மாதிரிலாம் வரும்போது 144 Hz கிட்டயே வரும். ரெண்டுத்தோட டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ஒன் ப்ளஸில் ஒரு ஹைலைட் வந்து PWM டிமிங் கொடுத்துருக்கனால கொஞ்சம் லோ லைட்லாம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு வரும்போது இண்டோர் அவுட்டோர் டேரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஸ்பிளேயுமே நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ரெண்டுமே டை அப்படின்னு தான் சொல்லணும். இடத்துல முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது மோட்டோவில் 7000 mAh பேட்டரி, 68 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங். அதே சமயம் 60 நிமிஷத்துக்கிட்டே ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. இந்த சைடு ஒன் பிளஸ்ல பார்த்தோம்னா 8000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்தோம். 94 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 mAh தான் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வருது. ஆனால் அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்திருக்கு, அதுவும் 80 வாட்ஸ். அப்படி பார்க்கும்போது ஒன் பிளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிச்சோன்ற மாதிரி தான் தோணுது. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப் செக் பண்ணுறதுக்கு ஃபுல் சவுண்டு, ஃபுல் பிரைட்னஸ் வச்சு 4Kல யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி கண்டினியூவாக விட்டாச்சு. 100% வச்சுட்டு ஜீரோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ 13 மணி நேரம் கண்டினியூவாக ப்ளே ஆச்சு. அதே சமயம் ஒன் பிளஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11 மணி நேரத்திலே ஃபுல்லாக டவுன் ஆயிருச்சு. என்னதான் 8000 mAh இருந்தாலும் பேட்டரி ரெயின் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விட 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆயிருக்கு. இதெல்லாம் விட்டுருங்க, ரெண்டு போனையும் வாங்கினா பேட்டரி லைஃப் எப்படி தான் ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு போனுமே பார்த்தீங்கன்னா தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே வரும் நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்கன்னா. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலுமே ரெண்டும் ஈக்குவல் தான். Snapdragon 7S Gen 4 கொடுத்துருக்காங்க, வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. சில பெஞ்ச்மார்க் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்றத போடுறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு. ரெகுலர் யூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போனுமே சூப்பராக இருக்கு. குறிப்பா நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்னாலும் கூட நான் பிளே பண்ணி பார்த்தது BGMI, கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் பிளே பண்ணேன். கேம் பிளே பண்றதுக்கும் நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியுமே ரெண்டு போன்லயுமே பார்க்கல. நீங்க கேம் பிளே பண்ணணும்னா கூட தாராளமா வாங்கலாம். ஆனா அதே சமயம் டார்கெட்டடா நான் கேமர் ப்ரோ, கேமிங்காக தான் பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதே பட்ஜெட்ல இதை விட பெட்டரா கூட கேமிங் போன்ஸ் இருக்கு. அதை கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ்லாம் எந்த அளவுக்கு வரப்போகுது ரெண்டு போனுக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா Android 16ல தான் ரன் ஆகுது. மோட்டோ வந்துட்டு அவங்களோட ஹலோ யூஏலையும், ஒன் பிளஸ் வந்துட்டு ஆக்சிஜன் OS 16ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்டேட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்க்கும்போது ஒன் பிளஸ்ல 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் அதே சமயம் மோட்டோ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அப்டேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்க மோட்டோக்கு வரலாம். ஆக்சிஜன் OS எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அப்டேட்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் பிளஸ் வேணா சூட்டபிளா இருக்கும். மற்ற கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோல ப்ளூடூத் 5.4 NFC 16 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஒன் பிளஸ்ல ப்ளூடூத் 5.2 11 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரால தான் கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது
பார்க்கும்போது செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைடு போடுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்க. ரெண்டுமே ஓரளவுக்கு எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராகவே இருக்குது, ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் கிடையாது. அண்ட் அதே சமயம் ஒன் ப்ளஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட சேர்த்து கொடுத்துருக்கனால ஃபோட்டோஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகவும் நீங்கள் எந்த ஆங்கிளில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. பேக் சைடில் ரெண்டுத்துலேயுமே 50 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் சைட் பை சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத. நெக்ஸ்ட் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன் ப்ளஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேஸ்ட் அது. ஆனால் அதே சமயம் இந்த பட்ஜெட்டுக்கு அட்லீஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் தான் கொடுக்கணும்ல, அதை மோட்டோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற அளவுக்கு. ஸோ ஃபோட்டோட அவுட்புட்டுமே கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அண்ட் குறிப்பாக இந்த கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் இதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே எப்படா ஒரே மாதிரி கொடுக்குறீங்க எல்லாத்தின்ற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 4K 30 FPS மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லையும் ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60 FPS கொடுத்துருக்கலாம், அது மிஸ் ஆகிறது ரெண்டுத்துலையுமே நான் ஒரு குறையாக தான் பார்க்குறேன். அண்ட் மோட்டோவில் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K 30 FPSல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த ஃபோனுக்கு. ஓவராலாக கேமரா அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸில் ஆட்டோ ஃபோக்கஸிங் செல்ஃபி கொடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் மோட்டோவில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஃபோட்டோவோட அவுட்புட் ஆப்டிமைசேஷன் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ ரொம்பவே சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கேமரா சைட் மோட்டோ தான் வின் பண்ணுது. அண்ட் ஓவராலாக அங்கங்கே என்னெல்லாம் வின் பண்ணுது அப்படின்றத கிளியராக ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ப்ரைஸ் வைஸ் பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட மோட்டோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 27,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே OnePlus பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 3,000 ரூபா கிட்டக்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் OnePlus வாங்குற மாதிரி வருது. இல்லை ப்ரோ என்கிட்ட 30,000 ரூபா இருக்குது, இன்னும் 3,000 ரூபா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோலேயே பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 3,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா OnePlus-ஐ விட அதிக ஸ்டோரேஜே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனுக்கான ஸ்பெக்கை மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எது வாங்கணுன்ற ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும். இந்த வீடியோ அதை உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டுல எந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ டேக் ப்ராடக்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.